எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. For it is by grace you have been saved through faith, and this is not from yourself, it is the gift of God. இங்கே ரட்சிப்புங்கிறது பார்க்குறோம், இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு என்று பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறது, தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுறதுக்கு அவனுக்கு எந்த விதமான கிரியையும் அவசியம் இல்லை. He doesn't need any works to receive salvation. It's a gift of God. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிற கிருபை, அது ஈவுன்னு வேதம் சொல்லுகிறது பிரியமானவர். ஆனால் பார்க்குறோம், 1ஆம் நூற்றாண்டில் சில சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் விருத்த சேதனம் கூட பண்ணணும், சில மோச கட்டளையை கூட நீங்கள் கடைப்பிடிக்கணும், அப்போ தான் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். அப்போ ஒரு பெரிய டிஸ்பியூட் வருது. பால் பர்னபாஸ்லாம் அதில் கோபமாயிடுறாங்க. அப்புறம் எருசலேமில் அவங்க எல்லாம் கூடி, எல்லாம் ஒன்றா கூடி, என்ன இப்படி சொல்கிறீங்க, நீயும் நானும் நம்ம ஏதாவது கிரியையினால் ரட்சிக்கப்பட்டோமா, நீ மறுதளிச்சிருக்கிற இயேசுவை, நான் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கிறேன், ஆனால் நம்மையே ரட்சித்திருக்காரே அப்படின்னு பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு பெரிய டிஸ்பியூட் வருது. அப்புறம் ஃபைனலாக அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, இல்லை நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டுடுச்சு. எனவே நாம் கிருபையினால், அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால ரட்சிக்கப்பட முடியாது, அதாவது நீதிமானாக முடியாது அப்படின்னு அங்கே அவங்க ஒரு முடிவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே இடைப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் இன்றைக்கும் பார்க்குறோம். அநேக கிறிஸ்துவ சபைகளில் பார்க்கலாம், கிறிஸ்துவர்கள் மத்தியில் சில சடங்குகளை செய்யணும், இதை செஞ்சாதான் நீ ரட்சிக்கப்படுவ, இதை செஞ்சாதான் நீ மோட்சத்துக்கு போவ, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்களும் நானும் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை, அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். இதுதான் விசுவாசம், நாம் விசுவாசிக்கிற விசுவாசம். கொலோசியர் 1:10 நான் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். So as to walk in a manner worthy of the Lord, fully pleasing to him, bearing fruit in every good work and increasing in the knowledge of God. அங்கே என்ன சொன்னார் எபேசியர்லன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு கிரியையும் அவசியம் இல்லை. அன்னதானம் பண்ணுறதுனாலையோ, இல்லை நன்மை செய்கிறதுனாலையோ, இல்லைன்னா வேறு எந்த காரியத்தினாலும் அவன் நீதிமானாக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே கொலோசியரில் என்ன சொல்கிறாருன்னா, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். மேனர் ஆஃப் worthy of the walk in the manner of worthy of the Lord அப்படின்னு பவுலேஸ் திருப்பி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவனுக்கு கிரியைகள் அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அப்படியே வாழ முடியாது. He should bear fruit, bearing fruit in every good work. He has to do good workன்னு சொல்கிறாரு. இதிலே கூட இன்றைக்கு தவறான ஒரு உபதேசங்கள் இருக்கிற பாருங்க. சில போதகர்களே நான் சொல்கிறத பார்க்குறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் முன்னாடி செஞ்ச பாவம், இப்போ செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எதையுமே ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஒரு பாஸ்டர் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு மெசேஜ் சொன்னதை நான் பார்க்குறேன். நீங்கள் 5 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா கூட நீங்கள் இயேசுக்கிட்ட துக்கமாக வந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இல்லையே எனக்கு தெரியாதே நீ நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லுவாருன்னு. இல்லைங்க, அதுதான் இல்லை நீங்கள் பவுல் சொல்கிறார். அதாவது ரட்சிப்புக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிப்புக்கு பின்னாடி நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜையை போல் நீங்கள் வாழணும். நீங்கள் நற்கிரியைகள் செய்யணுங்கிறாரு. யூ ஷுட் கிவ் ஃப்ரூட். நீங்கள் நற்கனிகளை கொடுக்குறவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லை, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். அப்படியே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எனக்கு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் சொல்லுவார், நான் 45 குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணேன். வாட் இஸ் த யூஸ்?
ஈஸ்டர் சர்வீஸ் நான் 45 அட்டன் பண்ணினேன், நான் சர்ச்சில் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். வாட் இஸ் த யூஸ்? நம்ம என்ன நற்கிரியைகள் எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ரட்சிப்புக்கு முன்னாடி என்ன பாதையில் போனோம் அதே பாதையில் இப்போ போயிட்டுருக்குறோன்னா there is no யூஸ். அதுதான் எங்கள் கொலோசியர் சொல்கிறாரு. ரட்சிக்கப்பட கிரியைகள் அவசியம் இல்லை, ஆனால் ரட்சிப்புக்கு பிறகு கிரியைகள் அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. மூன்றாவதாக பார்க்குறோம் 1 யோவான் 1:6 நாம் பார்க்கலாம். நாம் அவரோடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். If we say we have fellowship with him and yet walk in the darkness, we lie and do not practice the truth. இங்கே மூன்றாவதாக பார்க்கிறோம் 1 யோவான் 1:6 இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கிரியையில் மாற்றமில்லாத விசுவாசி உண்மையானவனாக இருப்பது இயலாத காரியம். அவனுக்குள்ள உண்மை இல்லை. நான் இயேசுவோடு இருக்கிறேன், நான் கிறிஸ்துவ சபையில் இருக்கிறேன், நான் பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறேன், நான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் என் வாழ்க்கை இருளாக தான் இருக்குது, மாற்றமே இல்லைன்னா we are telling lies. we don't practice the truth அப்படிங்கிறாரு. அங்கே இருளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் அப்படிங்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 8 என்னை விசுவாசிப்போன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் காணப்படுகிறதா? இருளில் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். ட்ரக் அடிக்ஷன்ஸில், ஆல்கஹாலிசம், ப்ராஸ்டியூட்டிசம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், கரப்ஷன்ஸ், so many dark, the people are living in the darkness. நாம் தேவனுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது இல்லைன்னா நாம் உண்மையானவர்களாக இல்லைன்னு இங்கே வசனம் சொல்லுது. கிரியையில் மாற்றம் இல்லாத விசுவாசி உண்மையானவனாக இருப்பது இயலாத காரியம். there is no truth in him. நம்ம கிரியை, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும், நம்ம நடக்கையில் மாற்றம் இருக்கணும், நம்முடைய பேச்சில் மாற்றம் இருக்கணும்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 நான் வாசிக்கிறேன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். repent therefore and turn back that your sins may be blotted out. தவறுகளை திருத்திக் கொள்வது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டிங்கிறது என்னன்னா, தப்பே செய்ய மாட்டான்னு சொல்லலை. 100% அவன் அப்படியே ரைச்சியஸாக இருப்பான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இருப்பான். இல்லை, பவுல் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்பாததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இங்கே என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். when you do mistakes, when you act against the word of God, repent and turn back that your sins may be blotted out. தவறுகளை திருத்திக் கொள்வது தான் கிறிஸ்தவங்க. மிஸ்டேக்ஸ்னால் கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சர்ச்சிலே எல்டர்ஸ் சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை யாராவது பெற்றோர்கள் சொல்கிறாங்க, பிள்ளைங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். அது வேர்ட் ஆஃப் காடுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. சம்திங் யூ ஆர் டாக்கிங், சம்திங் யூ ஆர் டூயிங், சம்திங் யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட், சம்படிஸ் மென்ஷனிங் அபவுட் இட். repent, turn back so that your sins may be blotted out என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம திருத்தி கொள்ளணும், தப்பை திருத்தி கொள்ளணும், இமீடியட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கணும். அதை விட்டுறக்கூடாது. அது ஒரு செடியாக மரமாக வளர்கிற வரைக்கும் விடவே கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ பேரண்ட்ஸே சொல்கிறாங்க இதை செய்ய வேண்டான்னு சொன்னால் இமீடியட்லி யூ ஷுட் repent, யூ ஷுட் டர்ன் பேக்குன்னு சொல்லுது. திரும்பிடணும், மனம் திரும்பிடணும். அதே பாதையில் போனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுவோம். கடைசியாக பார்க்குறோம் ரெவலேஷன் 3:2 பார்க்கிறோம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. Wake up and strengthen what remains and is about to die, for I have not found your works complete in the sight of my God. கிரியைகளில் மாற்றமில்லாத சபையாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், காணிக்கையாக இருக்கட்டும், தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. ஃபைனலாக நாம் அதை புரிந்து கொள்ளணும். இது சர்தை சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதன் மூலமாக சொல்லுகிறது. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. I have not found your works complete. நாம் நினைக்கலாம் எல்லாம் அடைஞ்சிட்டேன் அவ்வளோதான். பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இன்னமும் நான் என்னுடைய லக்கை நோக்கி போகிறேன், முன்னேறுகிறேங்கிறாரு. அதுதான் that should be our attitude.
கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எல்லாம் அடைஞ்சிட்டோம், எல்லாம் பெற்றுக்கொண்டுட்டோம், நான் அவ்வளோதான் பரிபூர்ணம் ஆயிட்டேன் சொல்லவே கூடாது. சும்மா 1-2 சின்ன சின்ன காரியம், ஒரு பாட்டை பாடிட்டு எல்லாம் அப்பா முடிஞ்சிருச்சுப்பா, நான் ஆண்டவருக்கு பெரிய ஊழியம் செஞ்சிட்டேன். இல்லை, நீ எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்துங்கிறாரு. ஸ்திரப்படுத்து, வேக்கப், எழும்பு, வெழும்பு, விழித்துக்கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரில் கூட அதை தான் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன ஆண்டவர்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், வேக்கப், strengthen what remains. I have not found your works complete. உன் ஒர்க் இன்னும் முடிக்கல, நீ உன் கிரியை பூரணம் அடையல, உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னும் குறைகள் இருக்கு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் குறைகள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியைகள் அவசியம் இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிரியைகள் அவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்ம கொலோசியர் 1:10 பார்க்கிறோம். குட் ஒர்க்ஸ், டூ குட் ஒர்க்ஸ் அண்ட் பேர் ஃப்ரூட் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது நம்முடைய நடக்கையில் மாற்றம் இருக்கணும். there should be a changes in our life, கிறிஸ்டியன் லைஃப். அப்படியே இருக்கக்கூடாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டப்ப எப்படி இருந்தோம் அப்படியே இருக்கக்கூடாது, இல்லைனா அதை விட மோசமாகவும் இருக்கக்கூடாது. there should be a changes, transformation in our life. அடுத்தது கிரியைகள் இல்லாத விசுவாசி, அவன் இருளில் நடக்கிறவனாக இருக்கிறான். அவன் சும்மா வெளியில் ஒரு வேஷம் போடலாம், வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை பேண்ட்டு, அது போல் ஏதாவது பண்ணிக்கிட்டு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் சத்தியத்தின்படி நடக்கிறவனாக இல்லாமல் அவன் பொய் சொல்லுகிறவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது தவறுகள் செய்யும் பொழுது, யாராயிலும் நம்மை சரி செய்யும் பொழுது நாம் அதை சரி செய்து கொள்ளணும், அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படியே இருக்கக்கூடாது, அட்டமெண்ட்டாக இருக்கக்கூடாது, நான் சரியாக தானே செய்கிறேன். ஈவன் இன்றைக்கு யங் பீப்புள் எல்லாம் பார்க்குறோம், ட்ரெஸ் கோடில் மிகவும் மோசமாக இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் சில்ட்ரன், நல்ல பேரண்ட்ஸ், ஊழியம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க, பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க, எவாஞ்சலிஸ்ட் பிள்ளைங்க ரொம்ப பேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறதை பார்க்குறோம். இதனால் என்ன வருது, இது ஸ்டைல் தானே, ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்குறாரு, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. ஆனால் மற்றவர்கள் புறஜாதி மக்கள் நம்மளை தானே பார்க்குறாங்க. நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? சர்தை சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ விழித்துக்கொள், சாகிறதுக்கு எதுவானவைகளை இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. உன்னுடைய ஒர்க் கம்ப்ளீட்டாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அது பொல்யூட்டடாக இருக்குது, அது சரியாக இல்லை, நான் நினைக்கிறது போல இல்லை உன் வாழ்க்கை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இலவசமாக உம்முடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் அதற்கு பின்பதாக என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, குறை இருக்குது, வெளிச்சம் இல்லை, இருள் இருக்குது, கனிகள் இல்லை. அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்தது, க்ரீன் லீவ்ஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஏதோ ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உள்ள கிட்ட போய் பார்த்தா அங்கே கனிகள் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெறுக்கிறார். ஒரு மாயமாலமான வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, நான் பரிசுத்தவான், நான் பெரிய ஆளு அப்படி காமிச்சிக்கிறது இல்லை, ஜனங்க முன்னாடி காமிக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை சிறப்படுத்து. Strengthen what remains and is about to die, for I have not found your works complete in the sight of my God. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருளான காரியங்கள் இருந்தால் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அந்த இருளை எல்லாம் எடுத்து போடுங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொன்னீரே. நீர் இந்த உலகத்திற்கு ஜீவ ஒளி என்று சொன்னீரப்பா. நம்முடைய வெளிச்சத்தை தாங்க, வெளிச்சம் எங்கள் மீது வீசட்டும், எல்லா இருளும் எடுத்து போடுங்கப்பா. கனி கொடுக்காத எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றுங்க, கனி கொடுக்குற வாழ்க்கையை எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் ஒரு வேஷம் போடாத ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விழித்து எழும்ப கிருபை செய்யுங்க, ஸ்திரப்படுத்த கிருபை செய்யுங்க, குறைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை,
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய வெளிச்சம் வீசட்டும் சுவாமி. லெட் யுவர் லைட் ஷைன் அப்பான் த ஃபாதர். ஆண்டவரே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபையிலே ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, குறைகள் நீங்குவதாக, எல்லா பிரச்சனைகளும் நீங்குவதாக ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ரிசல்ட்ஸ்க்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் ஜாபுக்காக, மேரேஜ்க்காக, குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விடுதலையை தாங்க, விடுதலையை தாங்கப்பா, விடுதலையை தாங்க. குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வசனத்தின் பிறகு ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.